காதோடு தான் நான் பேசுவேன். அவருக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண மட்டும் தான் கோபப்படுறாருங்க. அந்த டைம் தான் அவர் என்ன செய்யறாரு அவருக்கே தெரிய மாட்டேங்குது. அடுத்தது அந்த அனாதை, நான் எங்க வீட்டுக்கார எங்க அண்ணன் எல்லாம் வந்து பாக்காதனால அந்த ஃபீலிங்கே அதை அவர் மனசுல வச்சுக்கிட்டு, அனாதை நீ ஒரு அனாதை, நீ என்ன வருத்தப்படும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. வீட்டை விட்டு போயிடலாமா, என்ன சொல்லலாம், என்ன செய்யலாம், ஏன் அனாதைன்றாரு. நம்ம எதுவுமே செய்யறதுக்கு நான் எதுவுமே பேச மாட்டேன், எரிச்சலாம் நான் பாட்டு இருப்பேன். கோவப்பட்டாருதான் மன கஷ்டம் வருது, வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு வருத்தமா இருக்கு அந்த நேரத்துல. அதனாலதான் போன் பண்ணேன், மன கஷ்டத்தை பத்தி சொல்றதுதான். குணம் கெட்டு போய் பேசுறாரு, அதான் குடிச்சிட்டாலே குணம் கெட்டு போகுதுல்ல. ஆனா அந்த நேரத்துக்கு தான், வேற நேரத்துக்கெல்லாம் அவரு எத்தையுமே. வடிவேலு ஜோக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. வடிவேலு ஜோக்கு வரும்ல, இப்போ இத்தனை மணி ஆயிடுச்சுன்னா நாரவாய் மணி, அவ்வளவுதான். அவர் ஆரம்பிச்சிட்டாரு, நீங்க அப்படியே மனசுக்குள்ள சொல்லிக்கணும், அவ்வளவுதான் ஆரம்பிச்சிட்டாரு, நாரவாய் ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளவுதான், ரைட், ஓகே, இன்னும் விடிஞ்சாதான் நல்ல வாய் அப்படின்ட்டு தேத்திட்டு சிரிச்சுட்டு போயிருங்க, புரியுதா? ஆமா, அவ்வளவுதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. சொன்னா சொல்லிட்டு போறாங்க, யாரும் அனாதை கிண்ணதெல்லாம் கிடையாது. அதுவும் இல்லாம நம்மலாம் சின்ன குழந்தைங்களா இருந்தாக்கா யாரும் இல்லைன்னா நம்ம அழுவணும். நாம 20 வயசு ஆனதுக்கு அப்புறம் நாமளே 4 பேரை வளர்க்கணும். ஓகே, ஸோ அந்த நேரத்துல சும்மா அண்ணா வரல அக்கா வரலன்னுலாம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அனாதை கிண்ணதெல்லாம் பேசினா அது பேசுறவங்க தான் பைத்தியக்காரங்க. அப்படியே உண்மையிலே யாருமே பார்க்க வரலன்னா கூட அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அப்படி பார்த்தோன்னா அப்புறம் எல்லாருமே அனாதை தான். இன்னைக்கு எத்தனை பேருக்கு வந்து அக்கா தங்க அண்ணன் எல்லாம் டெய்லி கால் பண்ணுறாங்க, யாரும் பண்ணுறதில்ல, யாருக்கும் நேரம் இல்லை, பக்கத்தில் பொண்டாட்டி பிள்ளைங்கக்கிட்டே பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஸோ இன்னைக்கு உலகம் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதனால இப்போதைக்கு நீங்களும் உங்கள் கணவரும் உங்கள் குழந்தைங்கள கவனிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் என்ன, 2 ஆம்பளை பசங்க, அதை கவனிக்கணும். அதை கவனிக்காத சும்மா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு, அதை நீங்க வடிவேலு ஜோக்க ஞாபகம் வச்சுட்டு கடத்திடுங்க, அவ்வளவுதான். சரியா? ஓகே, நன்றி. இந்த குடிப்பழக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளமாக இருக்குது. நாமளும் எவ்ரி எபிசோடில் நம்ம ஒருத்தராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த காதோடு தான் நான் பேசுவேன் ஆரம்பித்த எபிசோட்லேருந்து நானும் பார்க்குறேன். இதுக்கு வந்து தீர்வு வந்து என்ன தான் இருக்க போகுதுன்னு ஒன்றும் புரியலை. ஏன்னா எந்த அரசு வந்தாலும் இனிமேல் தமிழ்நாட்டில் வந்து இந்த டாஸ்மார்க் குடி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அது எப்போயோ இந்த வெள்ளைக்காரன் கொண்டு வந்து அறிமுகப்படுத்திட்டு போயிட்டான். அவனோட கிளைமேட்டுக்கு அவனுக்கு வந்து நாட்டில் ஈஸியாக கிடைக்கிறது, அது அவனுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மளை மாதிரி வந்து ரொம்ப சூடான இருக்கக்கூடிய தேசங்களுக்கு, அதிக தட்பவெட்பம் இருக்கிற தேசத்துக்கு இந்த குடியெல்லாம் தேவையே கிடையாது. பட் என்ன பண்ணுறது, இன்றைக்கி வந்து நிறைய பேர், அதாவது துன்பம்னாக்கா உடனே குடித்தாக்கா அது ஒரு எக்ஸ்கியூஸ் மாதிரி ஆகிடுறது. ஸோ இது இன்னும் ஜாஸ்தி ஆகுது, இன்னும் செலவு ஜாஸ்தி ஆகுது, இன்னும் உடம்பு கெட்டு போகுது, இன்னும் வேலை செய்ய முடியல, இன்னும் சம்பாதிக்க முடியல. அப்புறம் அப்படியே போய் அந்த சுழற்சியில் போய் மாட்டிக்கிறாங்க. இதற்கு வந்து மருத்துவ ரீதியாக அவ்வளோவா கொஞ்சம் வேணால் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், பட் புரிஞ்சு வளர்க்குற முறையில் தான் இருக்குது. மோஸ்ட்லி வந்து ஒரு அவமான உணர்வு இருக்கிறவங்க, அப்புறம் வந்து ஒரு சேட்னஸ், ஒரு ஆழ்ந்த சோகம், நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் தான் வந்து இந்த பலிகாடாக ஆகிடுறாங்க இந்த மாதிரி ஒரு அடிக்ஷனுக்கு. அவங்களால வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள முடியல. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல உண்மையிலே துன்பகரமான வாழ்க்கையாக கூட இருக்கும், ஆனால் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டோமானால் ரொம்ப ஈஸியாக அப்படி பனி மாதிரி விலகிடும். பட் நிறைய பேர் ஏற்றுக்க முடியாமல் தவிக்கிறதுனால அதை இந்த ரியாலிட்டியை மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக குடிக்கிறாங்க. ஸோ எனிவே